இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இந்த மாலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை வேளையில இந்த சத்தமானது எதற்காக என்று சொல்லி நீங்க யோசிக்கும் பொழுது, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக இந்த சத்தம் உங்களுடைய செவிகளில் விடும்படியாய் இயேசுவானவர் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கொண்டு, நான் என்னுடைய சந்தோஷம் ஒரு நாளும் காண முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த சந்தோஷம் பணத்தினாலதான் வரும் என்று சொல்லி எண்ணி பணத்தை தேடி ஓடி அதை சம்பாதித்து அதை சேர்த்து வைத்து பார்த்தாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, ஒரு சமாதானத்தோடு கூட வாழ முடியல. அது மாத்திரமல்லாமல் இந்த சந்தோஷத்தை தேடி ஏதாவது ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம் கிடைக்காதா என்று சொல்லி ஒரு அநேக விதமான தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி காணப்படலாம். சில நபர்கள் நம்ம குடிப்பதனால கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும் நினைப்பாங்க. ஆனா அது கொஞ்ச நேரம் சந்தோஷமா மாத்திரம்தான் அது காணப்படும். பிறகாக அது தெளியும் பொழுது அந்த சந்தோஷம் என்பது அவங்களுக்கு இருக்காது. அது நிலையான ஒரு சந்தோஷமாய் காணப்படாது. அது அவருடைய சரீரத்தை கெடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவருடைய பணத்தை விரயம் செய்கிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் தவறான உறவுகளோடு கூட சந்தோஷம் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு தவறான உறவுகளை வைத்துக் கொள்வது நிமித்தமாய் அவர்களுக்கு இன்னும் அதிகமான துக்கம், அதிகமான பயம் உண்டாகுமே தவிர சந்தோஷம் கிடைக்காது. உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். அந்த சந்தோஷம் எங்க கிடைக்கும் சொன்னா இயேசு கிறிஸ்துவில மாத்திரம் தான் கிடைக்கும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லி இருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. உங்களுடைய துக்கம் நிறைவான ஒரு சந்தோஷமாய் மாறணும்னு சொன்னா, பயம் இல்லாத சந்தோஷமாய் மாறணும்னு சொன்னா, பணம் விரயம் ஆகாத சந்தோஷமாய் மாறணும்னு சொன்னா, அது எதுவுமே நித்தியமாய் காணப்பட முடியாத ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது. அது அனித்தியமான சந்தோஷமாய் இருக்கிறது. நித்தியமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அந்த சந்தோஷத்தை இந்த மாலை வேளையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறபடியாலே இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி உங்களுடைய செவிகளிலே இந்த சத்தமானது விழும்படியாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் விரும்புகிற சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம் அது இயேசு கிட்ட மாத்திரம் தான் கிடைக்கும். இந்த உலகத்துல ஒரு சந்தோஷத்தை தேடி, ஒரு சமாதானத்தை தேடி நாம் எத்தனையோ முறை பிரயாசம் செய்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நாம் முயற்சி செய்திருக்கலாம். இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனா ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், இப்படியாய் நம்ம அதிகமான பணத்தை சேர்த்து வைத்தா சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொருட்டாக, நம்முடைய சமாதானத்தை கொடுக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதுதாங்க அடுத்த மாதத்துல கிறிஸ்துமஸ் சொல்லி ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடுகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம், இன்றைக்கு வாழ்கிற நாம் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும், சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாய் இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை மறந்து, அந்த ஸ்தானத்தை அவர் துறந்து இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். இந்த மனிதனாய் அவதரித்தது மாத்திரமல்லாமல் சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவங்கள் நீங்கினாதால், நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் ஒரு கிரயம், ஒரு தொகை செலுத்தப்பட்டால் மாத்திரம்தான் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே அந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரித்தவராய் மாத்திரம் நிற்கவில்லை, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அந்த சந்தோஷம் நிலைவரமாய் நம்மோடு கூட இருக்கும்படியாக, அந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களில் எப்பொழுதும் ஆளும்படியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையாலே நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உடைய சரீரத்துல ஏதாவது சுகவீனம் காணப்பட்டு கொண்டு ரொம்ப நாளா இந்த நோய் என்ன விட்டு போகவே மாட்டேங்குது, ரொம்ப நாளா இந்த சரீர பலவீனம் என்னிலிருந்து நீங்கவே மாட்டேங்கிறது சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடன் பாரம் உங்களை நெருக்கி ஏவி கொண்டிருக்கலாம். இன்னும் அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான குடும்ப சூழ்நிலைகள், தவறான பழக்க வழக்கங்கள், அநேக விதமான குடி போதை, இன்னும் அதிக விதமான போதை
வஸ்துக்கள் நிமித்தமா ஏற்படுகிற உங்க அந்த கொஞ்ச நேர சந்தோஷம் தான். இது எல்லாமே எதுவுமே நிரந்தரமா இல்லாதபடி உங்களை மீண்டுமாய் அது கஷ்டத்துக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறது. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப நான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிற வேளையில இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நோக்கி, இயேசுவே இந்த சத்தம் என்னுடைய செவிகளில் கேட்கிறது, நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல, என்னுடைய கணவர் குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாதபடி, ஒரு சந்தோஷம் இல்லாதபடி அவர் குடிக்கு அடிமையாய் காணப்படுகிறார், தவறான உறவுகளோடு கூட அவர் காணப்படுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாய் காணப்படுகிறார். அதே போல எங்கள் பிள்ளைகள் பேச்சு கேட்காமல் அவர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி எங்களுடைய பேச்சை கேட்காதபடி அவர்கள் சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அந்தங்களாய்த்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாலை வேளையில இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எதற்காக நீங்கள் கேட்டாலும் யாருக்காக கேட்டாலும் இயேசு கிறிஸ்து செவி கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இங்க தலையிடுங்கன்னு சொல்லி கேட்டால் போதும். இயேசுவானவர் நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். அந்த இப்படியாய் வரும் பொழுது வருகிற கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா ஒரு சமாதானமான, ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்துமஸாய் நீங்கள் காண முடியும். ஆகையாலே அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்களும் குடும்பத்திற்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். எங்கள் குடும்பத்துல எப்படி நாங்கள் சமாதானத்தை அனுபவிக்கிறது, எங்கள் குடும்பத்துல எப்பதான் ஒரு விடிவு காலம் பிறக்கும் சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. வருகிற நாட்கள்ல ஒரு மெய்யான சமாதானத்தை, ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அது மாத்திரமா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இந்த கொஞ்ச நாள்லயும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த பூமியை விட்டு நம்முடைய ஜீவன் மரித்தாலும், நம்முடைய சரீரம் இந்த பூமியை விட்டு சென்றாலும், நம்முடைய ஆத்மா பரலோகத்தில் சேரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஆயத்தை ஏற்படுத்தும், ஒரு இடத்தை உண்டாக்கும்படியாக, அதை ஆயத்தப்படுத்தி வைக்கும்படியாக இன்றைக்கு பரலோகத்திலே அவர் இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளில் மரித்தாலும் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகையால் இந்த உலகத்துல நீங்கள் மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்கவும், மரித்தாலும் இயேசுவோடு கூட பரலோகத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழவும் இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், ஒருவேளை இந்த உலகத்துல நான் அநேக வருடங்கள் வாழ்ந்துவிட முடியும் சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். இந்த வாழ்க்கை நித்தியமானது அல்ல, இது நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் நாம் மரணத்தை சந்திக்க போகிறோம். அந்த மரணத்திற்கு பிற்பாடாக நாம் எங்க போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசுவை அறிந்தும் அவருக்கு செவி கொடுக்காமல் நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம மரிக்கும் பொழுது நம்மை காப்பாற்ற ஒருவராலும் முடியாது. அப்பொழுது நாம நித்தியமான நரகத்துல தான் போய் சேர முடியும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது, இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையை தலையிட்டு நம்ம மரணத்திற்கு பின்பாடாக கூட நம்ம இந்த பரலோகத்திலே கொண்டு போய் சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட நடக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையாலே இந்த உலகத்திலையும் நீங்க சமாதானமா சந்தோஷமா வாழணும்னா, மரித்தாலும் இந்த பரலோகத்துல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும்னா ஒரே வழி இயேசு மட்டும்தான். அதற்காக தான் இயேசு தன்னுடைய வேதத்திலே தெளிவாய் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, அந்த வழியாகிய இயேசுவை நாம் பற்றிக் கொள்ளும் பொழுது நாம ஜீவனை அனுபவிக்க முடியும். அது மாத்திரம் அல்ல, சத்தியமாகிய தேவனை பிடித்துக் கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே சென்றடைய முடியும். இந்த மாலை வேளையில நம்மளுடைய குடும்பத்தை எண்ணி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா? நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், நீங்க எங்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லது நீங்க இந்த இடத்துக்கு வருவீர்களானால் உங்களுடைய கணவருக்காகவோ, உங்களுடைய மனைவிக்காகவோ, உங்கள் பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா, நீங்க தயவு செய்து இங்கே வரலாம். உங்களுக்காக ஜெபிக்க அநேகர் இருக்கிறார்கள். அப்படி வரத்துக்கு உங்களுக்கு கூச்சமா இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்திலே ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு சமாதானத்தை இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள். நிச்சயமாகவே இந்த உலகத்திலே நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வழி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆகையாலே நீங்கள் இந்த மாலை வேளையில மீண்டுமாய் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. இயேசுவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. இயேசுவானவர் நிச்சயமாய் வருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் சமாதானம் சந்தோஷத்தை மாத்திரமல்ல இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையாலே இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுதும் நமக்கு வேண்டிய நித்தியத்தையும் அவர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகையால் இந்த வேளையில உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தயவோடு கூட நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிப்போம். அல்லது நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய இருதயத்திலே கை வைத்துக் கொண்டீர்களானால் உங்களுக்காக எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்கள் ஜெபிப்போம். விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய இயேசு கிறிஸ்துவானவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபம் செய்யலாமா?